ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேப்சரிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகே. ஆ முதல்ல இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நீங்க பீஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருந்துக்கோங்க. ஓகே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ அத லைக் நல்லா தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஓகே. ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேப்சரிங் அப்டின்னா என்னது? கேப்சரிங்னா என்னன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே. அது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த இடத்துல ஒயிட்டோட ரூக் எடுத்துக்கலாம். இந்த ரூக் எப்படி மூவ் ஆகும்? ரூக் ஜெனரலா எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தோம். அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். கரெக்ட்டா? அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். இது போற இடத்துல ஏதாவது பிளாக் பீஸ் உட்கார்ந்திருக்கா? இந்த ரூக்கால நெறைய இடத்துக்கு போக முடியுது. இது போற இடத்துல ஏதாவது பிளாக் பீஸ் உட்கார்ந்திருக்கா? பிளாக்கோட நைட் உட்கார்ந்திருக்கு. கரெக்ட்டா? நான் அத கேப்சர் பண்ணலாம். என் ரூக் இப்ப அந்த நைட்ட அட்டாக் பண்ணுது. நான் அத கேப்சர் பண்ண போறேன். எப்படி கேப்சர் பண்ணுவோம்? ரூக் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கும். நைட்ட நான் போர்ட விட்டு ரிமூவ் பண்ணிருவேன். ஓகே. அத எலிமினேட் பண்ணிட்டேன். இதான் கேப்சரிங். ஓகே. ஸோ கேப்சரிங் அப்டின்னா என்னன்னா, என் பீஸ் ஒரு இடத்துக்கு போக முடியும். ஓகே. அந்த இடத்துல ஆப்போனன்ட்டோட பீஸ் உட்கார்ந்துருந்துச்சுன்னா, அத நான் கேப்சர் பண்ணிடலாம். அத ரிமூவ் பண்ணிறலாம். ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் உட்கார்ந்துக்கலாம். ஓகே. இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஒயிட்டோட குவீன் எடுத்துக்கலாம். ஒயிட்டோட குவீன் எந்த பிளாக் பீஸ அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்க. அத எப்படி கண்டுபிடிக்கிறது? குவீன் எங்க போகும்ன்னு பார்ப்போம். குவீன் எங்க போகும்? அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் முதல்ல போகும். அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போகலாம். இத தாண்டி எப்படி போகும்? டயகனலா போகும். கரெக்ட்டா? டயகனலா போகும். இது போற இடத்துல எந்த பிளாக் பீஸ் உட்கார்ந்திருக்கு? பிளாக்கோட குவீன் உட்கார்ந்திருக்கு. ஓகே. இப்ப என் குவீன் அந்த குவீன அட்டாக் பண்ணுது. அதாவது என்னால அத கேப்சர் பண்ண முடியும். இது நம்ம சாய்ஸ் தான். ஓகே. எனக்கு புடிச்சிருந்தா நான் கேப்சர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காட்டி கேப்சர் பண்ண வேணாம். ஓகே. இது ஃபோர்ஸ்ட்ன்னு கிடையாது. நான் அட்டாக் பண்ணா கேப்சர் பண்ணணும்னு கிடையாது. புடிச்சிருந்தா கேப்சர் பண்ணுவேன். எனக்கு இங்க நல்ல சாய்ஸ் மாரி தோணுது. கேப்சர் பண்ணிக்கிறேன். ஓகே. புரியும்னு நெனைக்கிறேன். என் குவீனால ஒரு இடத்துக்கு முடியுது. அங்க ஆப்போனன்ட் பீஸ் உட்கார்ந்திருக்காங்க. நான் அத கேப்சர் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட். இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ரூக் எந்த பிளாக் பீஸ அட்டாக் பண்ணுது. ரூக் எப்படி போகும்? அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். ஓகே. ரூக் மேல போகும். மேல 2 நைட் உட்கார்ந்திருக்கு. அப்ப இந்த 2 நைட்டையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட்டா? இங்க தான் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா மத்த பீஸஸ தாண்டி எந்த பீஸாலயும் குதிக்க முடியாது. ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த E7 நைட்ட நீங்க டச் பண்ணணும்னா, அந்த E5ல இருக்கிற நைட். இத தாண்டி குதிக்கணும். கரெக்ட்டா? இப்படி குதிச்சா தான் உங்களால முடியும். பட் இந்த ரூக்கால அந்த மாரி குதிக்க முடியாது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் மத்த பீஸஸ தாண்டி குதிக்க முடியும். அது சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். அது ஆக்சுவலா நைட். ஓகே. அது என்ன ஐடியானா அ ஹார்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அது கொஞ்சம் அ என்னது ஹையரா குதிக்கும். கரெக்ட்டா? அதே மாரி தான் நைட் அந்த மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நைட் மட்டும் மத்த பீஸஸ தாண்டி குதிக்க முடியும். ஓகே. ரூக்கால அப்ப E7 நைட்ட கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த E7 நைட்ட கேப்சர் பண்ணணும்னா, E5 நைட்ட தாண்டி குதிக்கணும். அது ரூக்கால முடியாது. அப்ப E7 நைட்ட கேப்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்த E5 நைட்ட கேப்சர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த E7 நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல என்னால E5 நைட்ட மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். ஓகே. E7 நைட்ட மேபி நெக்ஸ்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் செஸ்ல நம்ம மட்டும் விளையாட மாட்டோம். நான் ஒரு மூவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போனன்ட் ஒரு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். மோஸ்ட்டா அவங்க அந்த நைட்ட சேவ் பண்ணிருவாங்க. ஓகே. அப்படி பண்ணாட்டி நான் கேப்சர் பண்ணிரலாம். ஓகே. இந்த இடத்துல அடுத்த எக்ஸாம்பிள் ஒயிட்டோட குவீன் பிளாக்கோட ரூக்க அட்டாக் பண்ணுதா? பண்ணலையா? நம்ம லாஸ்ட்டா பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு திங்க் பண்ணுங்க. குவீன் எப்படி போகும்? அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஸ் வெல் அஸ் டயகனல். அப், டவுன், லெஃப்ட், ரைட் ஆஸ் வெல் அஸ் டயகனலா போகும். ஓகே. டயகனல்ங்கிறது இந்த கிராஸ். ஓகே. என் குவீன் அவங்க ரூக்க அட்டாக் பண்ணுதா? இதான் கொஸ்டின். குவீன் ரூக்க அட்டாக் பண்ணல. பிகாஸ் வழியில எந்த பீஸ் இருக்காங்க? வழியில என் நைட்டே பிளாக் பண்ணுது. ஓகே. அப்ப இந்த குவீனால நைட்ட தாண்டி குதிக்க முடியாது. இந்த குவீனால இந்த ரூக்க டச் பண்ண முடியாது. புரியுதா? இந்த நைட் மேபி நகர்ந்துரு இந்த நைட் இந்த இடத்துல இல்லன்னா, நான் ரூக்க கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் நைட் இருக்கிறனால என்னால இந்த ரூக்க கேப்சர் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட். ஒயிட்டோட நைட் எந்த பிளாக் பீஸஸ அட்டாக் பண்ணுது? ஓகே. நைட்டோட மூவ்மெண்ட் பாருங்க. நைட் எங்கெல்லாம் போக முடியும்? அது போற இடத்துல எந்த பிளாக் பீஸஸ் இருக்கு? அதுல நான் எத கேப்சர் பண்ணலாம்? ஓகே. நம்ம சேர்ந்து பண்ணலாம். நைட் மேல போகணும்னு நினைக்குது. மேல போகணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? 2 ஸ்க்வேர்ஸ் அப். 1, 2 2 ஸ்க்வேர்ஸ் அப். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட். நைட்டால D5 போக முடியுது. அண்ட் F5 போக முடியுது. D5ல எந்த பீஸும் இல்ல. ஓகே. அப்ப கேப்சர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. F5ல ஒரு ரூக் இருக்கு. நான் ரூக்க கேப்சர் பண்ணிக்கலாம். நைட் கீழ போச்சுன்னா D1 அண்ட் F1 இந்த 2 இடத்துலயும் யாருமே இல்ல. என்னால எதையும் கேப்சர் பண்ண முடியாது. நைட் ரைட் சைட் போச்சுன்னா G4 அண்ட் G2 அண்ட் இந்த இடத்துலயும் எதுவும் இல்ல. நைட் லெஃப்ட் சைட் போச்சுன்னா எங்க போகும்? அது போற இடத்துல ஏதாவது பிளாக் பீஸ் இருக்கான்னு பாருங்க.
நைட் லெஃப்ட் சைட் போச்சுன்னா 2 ஸ்கொயர்ஸ் லெஃப்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் போச்சுன்னா C2 இருக்குது, C4 இருக்குது. C2ல யாருமே இல்ல. ஸோ நான் கேப்சர் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பட் C4ல ஒரு குயின் இருக்கு. ஸோ நான் எய்தர் இந்த குயின கேப்சர் பண்ணிக்கலாம், ஆர் இந்த ரூக்க கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நான் எப்படி முடிவு பண்றது? ஒரு குயின கேப்சர் பண்ணிட்டா, ரூக்க கேப்சர் பண்ணிட்டான்னு. இத நம்ம லைக் நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஓகே. ஸோ எந்த இடத்துல எத கேப்சர் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒயிட் டூ ப்ளே. ஒயிட்டோட E3 நைட்டால எந்த பிளாக் பீஸ கேப்சர் பண்ண முடியும்? E3 அது எந்த இடத்துல இருக்கு? E3. ஸோ இந்த நைட். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே. கோஆர்டினேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ E3ல இருக்கிற நைட்டால எந்த பிளாக் பீஸ கேப்சர் பண்ண முடியும்? நைட் வந்து மேல போச்சுன்னா எங்க போ முடியும்? நைட்டால D5 போ முடியும். F5 போ முடியும். கரெக்ட்டா? 2 ஸ்கொயர்ஸ் அப், லெஃப்ட் அண்ட் ரைட். அண்ட் F5ல யார் உட்கார்ந்திருக்கா? குயின் உட்கார்ந்திருக்கா. நைட்டால இந்த குயின கேப்சர் பண்ண முடியுமா? குயின கேப்சர் பண்ணணும்னா இந்த நைட்ட தாண்டி குதிக்கணும். ஸோ குதிக்க முடியுமா? ஸோ நம்ம தான் பார்த்தோம். லைக் அந்த இடத்துல பார்த்தோம். ஒரே ஒரு எக்செப்ஷன் உண்டு. என்னன்னா, நைட்டால மட்டும் மத்த பீஸஸ் தாண்டி குதிக்க முடியும். ஓகே. ஸோ நைட்டால மட்டும் இந்த இடத்துல தாண்டி குதிச்சு இந்த குயின கேப்சர் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மத்த எந்த பீஸ்ஸாலயும் மத்த பீஸஸ தாண்டி குதிக்க முடியாது. வெறும் நைட்டால இது முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ நைட் F3 நைட். F3ல இருக்கிற ஒயிட் நைட்டால எந்த பிளாக் பீஸஸ கேப்சர் பண்ண முடியும்? நைட் மேல போகணும்னு நினைக்குது. ஸோ எந்த ஸ்கொயர் போகும். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்குன்னா, பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது பாஸ் பண்ணிக்கோங்க. நைட் வந்துட்டு மேல போகணும்னு நினைக்குது. ஸோ எந்த இடத்துக்கு போ முடியும்? அதோட கோஆர்டினேட்ஸ் திங்க் பண்ணுங்க. ஓகே. அத பார்த்து பழகுங்க இந்த கோஆர்டினேட்ஸ். பிகாஸ் நீங்க அட் சம் பாயிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோர்னமெண்ட்ஸ் இந்த மாரி போறீங்கன்னா, ஸ்கோர் ஷீட்ன்னு ஒரு விஷயம் எழுதுவீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த கோஆர்டினேட்ஸ் தேவை. ஓகே. ஓகே. ஸோ நைட் வந்துட்டு மேல போகணும்னு நினைக்குது. ஸோ மேல எங்க போ முடியும்? 2 ஸ்கொயர்ஸ் அப், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ E5 அண்ட் G5. E5ல எந்த பீஸும் இல்ல. ஸோ நான் எதையும் அட்டாக் பண்ணல. G5ல ஒரு நைட் இருக்கு. ஸோ இந்த நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நைட் கீழ போச்சுன்னா E1, G1. E1ல ஒரு ரூக் இருக்கு. அது நம்ம டீம். ஓகே. அண்ட் ஒரு விஷயம். நம்ம ஓன் பீஸஸ நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஓகே. லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. நம்ம ஃபிரெண்ட நம்ம எதுக்கு கில் பண்ணிட்டு நம்ம டீம் கரெக்ட்டா? ஸோ அவங்கள எதுக்கு கில் பண்ணிட்டு ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஓகே. E1, G1. அண்ட் நைட் லெஃப்ட்ல போச்சுன்னா D2 அண்ட் D4. இந்த 2 இடத்துலயுமே வந்துட்டு எனிமி பீஸ் எதுவும் இல்ல. நைட் ரைட் சைட் போச்சுன்னா எங்க போகும்? 2 ஸ்கொயர்ஸ் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட் போச்சுன்னா, G4 போகுது, G2 போகுது. G4ல பிளாக்கோட குயின் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா, நைட்டால பிளாக்கோட நைட்ட கேப்சர் பண்ணலாம். ஆர் பிளாக்கோட குயின கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். ஆர் சாரி குயின கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். பிளாக்கோட பிஷப்பால இப்ப எந்த ஒயிட் பீஸஸ கேப்சர் பண்ண முடியும்? பிஷப் எப்படி போகும்னு நம்ம பார்த்திருக்கோம். பிஷப் வந்துட்டு டயகனலா போகும். கரெக்ட்டா? இதான் டயகனல். ஸோ பிஷப் போற டயகனல்ல எந்த ஒயிட் பீஸஸ் இருக்கு? பிஷப் இந்த டயகனல்ல போலாம். இந்த டயகனல்ல போலாம். இந்த டயகனல்ல போலாம். இந்த டயகனல்ல போக முடியாது. பிகாஸ் நைட் இருக்குது. கரெக்ட்டா? அந்த நைட்ட தாண்டி குதிக்க முடியாது. ஓகே. ஸோ இது போற இடத்துல 2 ஒயிட் பீஸஸ் இருக்கு. ஒயிட்டோட பிஷப் அண்ட் ஒயிட்டோட நைட். ஸோ எய்தர் உங்க அந்த பிஷப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். ஆர் அந்த நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். D4ல இருக்கிற ரூக்கால எந்த பீஸ கேப்சர் பண்ண முடியும்? நான் ஒயிட் பீஸா, பிளாக் பீஸான்னு சொல்லல. எந்த பீஸ கேப்சர் பண்ண முடியும்? இந்த D4ல இருக்கிற ரூக்கால வெறும் D5ல இருக்கிற நைட்ட மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். A4, F4 ஆஸ் வெல் அஸ் D3. ஓகே. A4, F4 அண்ட் D3. இதுல இருக்கிற 3 பீஸும் நம்ம ஓன் டீம்மேட்ஸ். ஓகே. ஸோ அந்த ரூக்கால அவங்கள ஹார்ம் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ரூக் D5 பாசிபிள். ஓகே. ரூக் எடுத்து இந்த D5ல இருக்கிற நைட்ட கேப்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த குயினால எந்த ஒயிட் பீஸஸ் கேப்சர் பண்ண முடியும்? கொஞ்சம் பாஸ் பண்ணி திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா, பாஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க. குயின் எப்படி போகும்? அப் போகும். அப் போச்சுன்னா எந்த ஒயிட் பீஸும் இல்ல. டவுன் போச்சுன்னா எந்த பீஸ் இருக்கு? நைட் இருக்குது. ஸோ நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. லெஃப்ட் போச்சுன்னா ரூக் இருக்குது. அண்ட் அது நம்ம ஓன் டீம்மேட். ஸோ அத கேப்சர் பண்ண முடியாது. ரைட் போச்சுன்னா இந்த பிஷப் இருக்குது. ஸோ இந்த பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். இது தாண்டி எங்க போகும்? அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஸ் வெல் அஸ் டயகனல்ஸ். ஓகே. ஸோ குயின் இப்போ ஒரு டார்க் ஸ்கொயர்ல இருக்கு. இந்த டார்க் ஸ்கொயர் டயகனல்ல போச்சுன்னா நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு டயகனல்ல போச்சுன்னா பிஷப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ 2 நைட்டையும் கேப்சர் பண்ண முடியுது. 2 பிஷப்பையும் கேப்சர் பண்ண முடியுது. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ குயின் அதனால தான் ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல போகுது. ஓகே. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஒவ்வொரு பீஸோட வேல்யூ என்ன? அத பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ இப்ப நம்ம டாஸ்க் என்னன்னா, இந்த C7 ரூக் ஏதாவது ஒயிட் பீஸ அட்டாக் பண்ணுதா? மேல போச்சுனாலும் எதையும் கேப்சர் பண்ண முடியல.
கீழ போச்சுனாலும் என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். அவனையும் கேப்சர் பண்ண முடியாது. லெஃப்ட்ல போனாலும் யாரையும் கேப்சர் பண்ண முடியல. ரைட்ல போனாலும் கேப்சர் பண்ண முடியல. ஓகே. அப்ப அந்த ரூக் இந்த குவீன கேப்சர் பண்ணணும். அதுக்கு அந்த ரூக் என்ன பண்ணணும்? அந்த குவீன அட்டாக் பண்ணணும். அதுக்கு நான் எங்க போணும்? திங்க் பண்ணிக்கோங்க. இந்த ரூக் வந்துட்டு E7 போகுது. ஓகே. ஸோ இப்ப E7ல உட்கார்ந்துருச்சுன்னா, இந்த ரூக்கால என்ன பண்ண முடியுது? மேல போச்சுன்னா, எதையும் கேப்சர் பண்ண முடியல. பட் கீழ போச்சுன்னா எத கேப்சர் பண்ண முடியுது? குவீன கேப்சர் பண்ண முடியுது. ஸோ ரூக் பேசிக்கா இந்த குவீன அட்டாக் பண்ணுது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கிற C5ல இருக்கிற பிளாக் ரூக்கால எந்த ஒயிட் பீஸஸ் கேப்சர் பண்ண முடியும்? ரூக் வந்துட்டு அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். அப் போச்சுன்னா நம்ம நைட் தான் இருக்கு. டவுன் போச்சுன்னா எந்த பீஸ் இருக்கு? பிஷப் இருக்கு. ஸோ பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் போச்சுன்னா நைட் கேப்சர் பண்ணிக்கலாம். ரைட்ல நம்ம ஓன் டீம்மேட். ஸோ வரி பண்ண வேணாம். ஓகே. ஸோ நைட் ஆர் பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். ஒயிட்டோட குவீன் எந்த பிளாக் பீஸ் கேப்சர் பண்ணலாம்? அப் போச்சுன்னா எத கேப்சர் பண்ண முடியுது? பிஷப் கேப்சர் பண்ண முடியுது. டவுன் போச்சுன்னா எத கேப்சர் பண்ண முடியுது? எதையும் கேப்சர் பண்ண முடியல. லெஃப்ட் போச்சுன்னா எதையும் கேப்சர் பண்ண முடியல. ரைட் போச்சுன்னா எதையும் கேப்சர் பண்ண முடியல. அப் மட்டும் தான். சாரி. அப் போச்சுன்னா இந்த பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். டவுன் போச்சுன்னா நம்ம ரூக் தான் இருக்கு. ஸோ இத கேப்சர் பண்ண முடியாது. லெஃப்ட்ல நம்ம நைட் தான் கேப்சர் பண்ண முடியாது. ரைட்ல எதுவுமே இல்ல. இப்ப டயகனல்ஸ்ல செக் பண்ணோம்னா, இந்த டயகனல்ல இந்த நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இந்த நைட்ட கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் வேற எந்த பிளாக் பீஸஸும் நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இங்க நைட் அண்ட் பிஷப். ஓகே நெக்ஸ்ட். பிளாக்கோட இந்த நைட் ஆல எந்த ஒயிட் பீஸ கேப்சர் பண்ண முடியும்? ஸோ நைட் எங்கெல்லாம் போகும்ன்னு பாருங்க. அந்த இடத்துல எந்த ஒயிட் பீஸ் இருக்குன்னு பாருங்க. நைட் அப் போச்சுன்னா எந்த ஸ்கொயருக்கு போகும்? அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன திங்க் பண்ணுங்க. C8, E8 இந்த 2 ஸ்கொயர்லயும் யாருமே இல்ல. ஓகே ஸோ நெக்ஸ்ட் போலாம். நைட் டவுன் போச்சுன்னா எந்த ஒயிட் பீஸ் அட்டாக் பண்ண முடியுது? நைட் வந்துட்டு எந்த இடத்துக்கு போகும்? C4 போகும். அந்த இடத்துல குயின் உட்கார்ந்திருக்காங்க. கரெக்ட்டா? 2 ஸ்கொயர்ஸ் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போனா C4ல குயின் உட்கார்ந்திருக்காங்க. E4ல நைட் உட்கார்ந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பீஸ் பிடிக்குதோ அத நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ ஒயிட்டோட குயினால எந்த பிளாக் பீஸ் கேப்சர் பண்ண முடியும்? ஓகே பாஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்கேஸ் டைம் வேணும்னா. குயின் வந்துட்டு அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். அப் போச்சுன்னா எந்த பீஸும் இல்ல. டவுன் போச்சுன்னா எந்த பீஸும் இல்ல. லெஃப்ட் அண்ட் ரைட்டும் எந்த பீஸும் இல்ல. பட் டயகனலா போச்சுன்னா பிளாக்கோட பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். பிளாக்கோட இந்த பிஷப்பால எந்த ஒயிட் பீஸஸ் கேப்சர் பண்ண முடியும்? பிஷப் வந்துட்டு டயகனலா போகும். ஸோ C7 போச்சுன்னா லைக் நம்ம ஓன் டீம்மேட். இந்த டயகனல்ல ரூக் இருக்கு. இதுவும் நம்ம டீம்மேட். இந்த மாரி கிராஸா போச்சுன்னா E7 ரூக் அட்டாக் பண்ணுது. ஸோ நான் E7 ரூக் அட்டாக் கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டயகனல்ல நான் எந்த பீஸஸ் கேப்சர் பண்ண முடியும்? குயின கேப்சர் பண்ண முடியுமா என்னால? முடியாது. வெரி குட். ஓகே. ஸோ எதுக்காகன்னா, குயின டச் பண்ணணும்னா இந்த ரூக்க தாண்டி குதிக்கணும். பட் பிஷப்பால அது முடியாது. கரெக்ட்டா? பிஷப் வந்துட்டு நைட் கிடையாது. மத்த பீஸஸ் தாண்டி குதிக்க. ஸோ பிஷப்பால அந்த குயின டச் பண்ண முடியாது. பிஷப் முதல்ல இந்த ரூக்க கேப்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சா அந்த குயின கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இந்த இடத்துல உங்களால டைரக்ட்டா குயின கேப்சர் பண்ண முடியாது. ஓகே நெக்ஸ்ட். ஒயிட்டோட நைட்டால எந்த பிளாக் பீஸஸ் கேப்சர் பண்ண முடியும்? நைட் அப் நைட் மேல போச்சுன்னா எங்க போ முடியும்? 2 ஸ்கொயர்ஸ் அப், லெஃப்ட் அண்ட் ரைட் போச்சுன்னா C5 அண்ட் E5 போக முடியும். C5ல பிளாக்கோட ரூக் இருக்கு. E5ல பிளாக்கோட பிஷப் இருக்கு. ஸோ ரூக் அண்ட் பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைக் இந்த பீஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேப்சரிங் இது ரொம்ப ஃபண்டமெண்டலான ஸ்டஃப் தான். பட் இது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. இந்த நைட்டோட மூவ்மெண்ட்ல கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ முடிஞ்சுச்சு உங்களால முடிஞ்சா என்ன பண்ணுங்கன்னா, இந்த leechesOrchess.com ஓகே 2த்துல எந்த வெப்சைட்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ஓகே. ரிசல்ட்ஸ் பத்தி வொரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது புரியுது, புரியலங்கிறது வொரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் பீஸோட மூவ்மெண்ட்ஸ் அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். அதுக்காக சும்மா ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ஓகே. ஸோ யாஹ் தேங்க் யூ.